மா மா வணக்கம் மக்களே, இன்னைக்கு தமிழ் பாப் சினிமா ரிவ்யூவில் நாம பார்க்க போகிறது முதல் முறையாக சமுத்திரகனி நடித்து வெளிவந்திருக்க தடயம்ங்கிற வெப் சீரிஸை பற்றி தாங்க. கணவன் மனைவி வீட்டில் தூங்குற நேரமாக பார்த்து அவங்க 2 பேரையும் கொண்டுட்டு மனைவியோட தாலியையும் கணவனோட அருணா கயிறையும் அறுத்துட்டு போயிடுறாங்க சீரியல் கில்லர்ஸ். இப்படி தமிழ்நாடு ஆந்திரா பார்டரில் ஏகப்பட்ட கொலைகள் நடக்குது. இது யார் பண்ணுறாங்க, எதுக்காக பண்ணுறாங்க, என்னத்துக்கு பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிக்கிறாங்க சமுத்திரகனி அண்ட் டீம். இது சமுத்திரகனியோட முதல் வெப் சீரிஸ். ஆஸ் யூஷுவல் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்தது. உண்மை சம்பவங்களை தழுவி இந்த வெப் சீரிஸ் எடுக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. சமுத்திரகனியோட கேரக்டரை எக்ஸ்ட்ரா பிரில்லியண்டாக காட்டுறதுக்காக மற்ற போலீஸ்காரங்களை கொஞ்சம் அண்டர் பிளே பண்ண வச்சுருக்கிறதும், அவரோட ஸ்டேஷனில் இருக்க போலீஸ்காரங்களே சில சீன்ஸில் அடிமுட்டாலாம் போர்ட்ரே பண்ணியிருக்கிறதும் கொஞ்சம் நடலாக இருக்குது. திரைக்கதையிலையும் கதாபாத்திரங்களை வடிவமைக்கிறதுலையும் இந்த இயக்குனர் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருந்தா இந்த படம் இன்னும் நல்லாவே வந்திருக்கும். ஆந்திரா போலீஸ் ஸ்டேஷன் எஸ்ஐ கேரக்டராக ஒருத்தர் வருவார். அவரோட கேரக்டரெல்லாம் இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டாக வடிவமைச்சிருக்கலாம். படம் முழுக்க எதையோ போட்டு மென்னுக்கிட்டு அவர் உலா வர்றதெல்லாம் படத்தில் சுத்தமாக ஒட்டாமவே இருந்தது. இந்த வெப் சீரிஸ் ஒரு பிரில்லியன்ட் எக்ஸிக்யூஷன்னு சொல்லிட முடியாது. நிறைய விஷயங்கள் ப்ரெடிக்டபிளாக தான் இருக்குது. பட் இது எல்லாம் மீறி பார்க்குறவங்கள இந்த வெப் சீரிஸ் ஹோல்ட் பண்ணுதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணுது. ஒரு டைம் பாஸ் ஆகணும்னு நினச்சி இந்த வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தடயம் உங்களுக்கு ஒரு நல்ல என்டர்டெய்னராக தான் இருக்கும். உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் மற்றும் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.